வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அது மாரி காலமாக இருந்தது, மழை காலமாக இருந்தது. அப்பொழுது இயேசு சாலமோன் மண்டபத்திலே தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கோயம்புத்தூரில் ஒரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை கோயம்புத்தூரில் வந்திருக்கிறது. இது மாரி காலமாக இருக்கிறது, மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பண்டிகையின் சிறப்பே இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் எங்கிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த எல்லை முழுவதிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கு சமீபமாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்றால் இதை நான் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் என்று அவர் சொல்லிவிட்டார். அதற்காக இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒரு இடத்தில் உலாவிக் கொண்டிருந்தால் அங்கே என்ன நடக்கும்? இயேசு ஒரு இடத்திற்கு வந்துவிட்டால் அங்கே என்ன நடக்கும்? அவர் இந்த இடத்தில் உலாவி என்ன செய்ய போகிறார்? அதை குறித்து ஒரு வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், வேத புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இது என்னுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது நான் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், நான் இங்கே விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது தேவனுடைய வீடு, ஜெப வீடு. ஜெபம் பண்ணுவதற்கு, தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம். என்னுடைய வீடு ஜெப வீடு. என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்க வருகிற மக்களை தேவன் மகிழ பண்ணுகிறார். அவருடைய ஜெப வீட்டிலே வந்து அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்களை அவர் மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே தான் அவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகி உங்களை மகிழ்விப்பதற்காக இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, எந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்து யார் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணுவார். அதற்குத்தான் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். நம்ம பெரும்பாலும் ஆலயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆராதனை 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 என்று சொல்லி மணிக்கணக்காக பாட்டு பாடுவதிலும் துதிப்பதிலும் அந்த பாடி மகிழ்வதிலே மாத்திரம் நம்முடைய நேரத்தை அதிகமாக்கி விடுகிறோம். ஆராதனை துதிப்பாடல் அவசியம். தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது ஆண்டவரை நம்ம துதித்து பாடணும், மகிழணும், ஆராதிக்க வேண்டும், அவசியம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், வெறும் பாட்டு சத்தம் தானே கேட்கிறது, ஜெப சத்தம் எங்கே? என்னுடைய ஆலயத்தில் ஜெப சத்தம் எங்கே? இது ஜெப வீடு என்று நான் சொல்லி இருக்கிறேனே, இங்கிருந்து எழும்பக்கூடிய பாடல் சத்தம், துதி சத்தம் மாத்திரம் பரலோகத்திற்கு வருகிறது, ஜெப சத்தம் எங்கே
இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. என்னுடைய வீடு நான் ஜெப வீடு என்று தானே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியம், பாட வேண்டியது அவசியம், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஜெபம் எங்கே? ஜெப சத்தம் எங்கே? எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? துதிப்பதற்கு எங்களுக்கு தெரியும். நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு நேரம் போதவில்லை. எதற்காக ஜெபம் செய்வது? எல்லா மனிதருக்காக ஜெபிங்கள் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே. அந்த ஜெபம் எங்கே? ஒரு தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆளுகையில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. அந்த ஜெபம் எங்கே? இன்றைக்கு சபைகளிலே பிறந்த நாளுக்கு ஜெபம், திருமண நாளுக்கு ஜெபம், நம்முடைய தேவைக்காக ஜெபம் நடக்கிறது. நல்லது, அது பாவம் அல்ல. ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஜெபம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறது, ஜெப வீடு என்றால் உங்களுடைய ஜெப சத்தம் எழும்ப வேண்டுமே. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப சத்தம் எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் எட்டி பார்த்தால் இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்திற்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே ஜெப சத்தம் கேட்கிறது, அழுகின் சத்தம் கேட்கிறது, அங்கே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கதறுதலின் சத்தம் கேட்கிறது. என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்கிற ஒரு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வந்து நின்று, நீங்கள் பாடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், துதிக்கிறீர்கள், நல்லது. அதே சமயத்தில் என் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள் எங்கே? கண்ணீர் வடிக்கிறவர்கள் எங்கே? என்னை நோக்கி கதறுகிறவர்கள் எங்கே? இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அறியாமையின் பிடியிலே சிக்கி இருக்கிறார்களே, சாத்தானுடைய அடிமதனத்தில் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறார்களே, உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு, மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு பொய்யை எல்லாம் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற ஜெப சத்தம் எங்கே? என்னுடைய வீடு ஜெப வீடு. இது ஜெபிக்கிற ஒரு இடம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு காரியம், அங்கே பாஸ்டர் பென்சன் அழைச்சிட்டு போய், எங்களை அழைத்துட்டு போய் பிரதர் வந்து திறந்தாங்க. இது எதற்கு என்று கேட்டேன். 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்க போகிறது. அதுதான் தேவனை மகிழ்விக்கிற ஒரு காரியம். 24 மணி நேரமும் ஜெப சத்தம் இங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார்? வாரத்தில் ஒரு நாள் வந்து சில மணி நேரம் இங்கே கூடி ஆராதித்து விட்டு பூட்டி விட்டு போவதற்கு அல்ல. இரவும் பகலும் இங்கிருந்து ஜெப சத்தம் எழும்ப வேண்டும். அதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான். உங்களுக்கு தான் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் என் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் என் இருதயத்தை அறிந்தவர்கள். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்பித்தான் இந்த ஜெப வீட்டை நான் கட்டி தந்திருக்கிறேன். ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மற்ற நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. 24 மணி நேரம் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் 24 மணி நேரம் இங்கே இருக்க வேண்டுமானால் 24 மணி நேரமும் துதிக்கிற சத்தமும் ஜெபிக்கிற சத்தமும் எழும்ப வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இது என்னுடைய ஜெப வீடு, உன்னுடைய ஜெபத்துக்காக நான் வந்து காத்து நிற்பேன். என் பிள்ளைகள் ஜெபிப்பாங்களா? நான் சொன்ன காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவாங்களா? என்னுடைய அழுகையின் சத்தம் கேட்குமா? கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பார்களா என்று தேவன் ஆவலோடு வந்து காத்து நிற்கிறார். இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இது ஜெப வீடு, நான் ஜெபிக்கிறதற்காக வருவேன், நான் ஜெபிக்கிறதற்காக இந்த ஆலயத்திற்கு வருவேன். எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சர்வீஸுக்கு போகிறோம். அப்படியா?
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கி எதுக்கு போகிறீங்க? இன்றைக்கி ஒரு உபவாச ஜெபம் இருக்குது, எல்லோரும் கூடுவோம், உபவாச ஜெபம் நடத்துவாங்க, போகிறோம். அப்போ அது வாரத்தில் ஒரு நாள். இன்றைக்கி புதன்கிழமை எதுக்கு போகிறீங்க? சர்ச்சில் எதுவும் ப்ரோக்ராம்லாம் இல்லை. பிறகு எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? நாங்கள் குடும்பமாக போய் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். என்றைக்காவது அப்படி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆராதனை நடத்தினா வர்றோம், உட்கார்றோம், பாட்டு பாடுறோம், அவர் பிரசங்கிக்கிறோம், போகிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை, இங்கே பாட்டு பாட ஆள் இல்லை, மியூசிக் வாசிக்க ஆள் இல்லை. அந்த நேரம் என்றைக்காவது நீங்கள் வந்து இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கிறீங்களா? அப்படி ஜெபிப்பீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, பாட்டு பாட ஆள் இருக்காது, மியூசிக் வாசிக்க ஆள் இருக்காது, ஆனால் அவங்களுடைய ஜெபத்தை கேட்க இயேசு வந்து நிற்பார். நேசரத்தில் மிஷினரிகள் கட்டின ஒரு ஆலயம் இருக்கிறது. எங்கள் ஊர் பக்கம் நேசரத்து இருக்குல்ல, மிஷினரிகள் அந்த காலத்தில் கட்டின ஒரு ஆலயம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எனக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு பக்கம் வனாந்தர காட்டில் போய் ஜெபம் செய்வேன். அது மாத்திரம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் சில நாட்கள் நேசரத்துக்கு அந்த சர்ச்சைக்கு நான் ஜெபம் பண்ண போவேன். எதற்காக என்றால், ஒரு நாள் தற்செயலாக ஜெபிக்க உள்ளே போய் முழங்கால் படியிட்ட போது தேவதூதன் இறங்கி வந்து என்னோடு பேசினான். நான் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அவ்வளவு தேவ பிரசன்னத்தினால் உணர முடிந்தது. ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. அவ்வளவு தேவ பிரசன்னம் ஆட்கொண்டது. ஜெபிப்பதற்கு அவ்வளவு சுலபமாக இருந்தது. ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. எனக்கு ஆச்சரியம், என்ன இந்த ஆலயத்தில் அப்படி விசேஷம்? தேவதூதன் இறங்கி வந்து பேசுகிறான், ஜெபத்தை நிறுத்த முடியல. அந்த அளவிற்கு ஒரு ஜெப பிரசன்னம் இருக்கிறது. என்ன ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். ஒரு பகல் நேரம் நான் அந்த கஷ்டப்பட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு எழும்பி அப்படி இந்த சர்ச்சில் என்ன காரியம் என்று பார்த்தேன். அங்கே பாஸ்டர் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஆல்டரில் யாரும் கிடையாது. அந்த ஆலயத்தை அப்படியே நான் பார்த்தபோது அழுகிற சத்தம் கேட்டது. உடைந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அழுகையின் சத்தம், ஜெப சத்தம் கேட்டது. யார் ஜெபிக்கிறாங்க அப்படி பார்த்தா, இந்த தூண் மறைவில் ஒருத்தர் முழங்கால் போட்டு அழுது ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தூண் பகுதியில் ஒரு வாலிப மகள் முழங்கால் படிட்டு அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கத்தில் அந்த செவித்து ஓரத்தில் ஒரு தாயார் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பின்பகுதியில் அந்த பெஞ்செல்லாம் போட்டு அதில் சகோதரர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அங்கே ஜெபம் நடத்த ஆள் கிடையாது, பாட்டு பாட ஆள் கிடையாது. ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஜெபிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் மெதுவாக விசாரித்தேன், என்ன காரியங்கள் சொன்னார்கள். காலையில் அதிகாலையிலே திறக்கிற ஆலயம், இரவு 9 மணிக்கு தான் இந்த ஆலயம் மூடப்படும். அது வரைக்கும் எந்த நேரம் வந்தாலும் யாராவது இங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அந்த ஆலயத்தில் இருக்கிறதை உணர முடிந்தது. ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். இது ஜெபாலயம். இங்கே 24 மணி நேரம் ஜெபம் நடக்க வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். சர்ச்சை ஆராதனையே இல்லாத நேரம், பாஸ்டர் வந்து இன்னைக்கு அந்த ஆராதனை இந்த ஆராதனை உபவாச ஜெபம் இல்லாத ஒரு சமயத்தில் நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் வந்து இங்கே ஜெபம் செய்வோம். ஒரு 2 மணி நேரம் வந்து ஜெபம் செய்வேன். நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த பட்டணத்திற்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக, இந்தியாவிற்காக வந்து ஜெபம் பண்ணுவோம் என்று நீங்கள் வந்து ஜெபிக்க வந்தால் தேவன் உங்களை குறித்த மகிழ்ச்சி அடைவார். அதுக்கு தான் ஜெப வீடு. ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்ப ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன செய்வாராம்? நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்துக்குள்ள துக்கத்தோடு வந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணும்போது என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு பலர் மகிழ்ச்சியோடு காணப்படுறீங்க, சந்தோஷமா காணப்படுறீங்க. சிலருக்கு என்ன சந்தோஷம், ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சிலருக்கு என்ன சந்தோஷம், 2 ஊழியக்காரங்க சேர்ந்து வந்திருக்கிறாங்க, இவங்களை டிவியில தானே பார்த்துருக்கிறோம், நேரில் பார்க்குறோன்ற சந்தோஷம். இதெல்லாம் நாங்கள் போனோன்னு மறைஞ்சு போயிடும். ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி தெரிகிறது, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை காணப்படுகிறது, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு துக்கம் காணப்படுகிறது, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம் காணப்படுகிறது. இன்றைக்காவது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, இன்றைக்காவது இந்த துக்கத்துக்கு முடிவு உண்டாகுமா, இன்றைக்காவது என்னை பாதிக்கிற விஷயம் மாறுமா என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிற பலர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவரின் ஆலயத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். ஏன் தெரியுமா? இதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் இங்கே கூட்டம் நடக்கும் பொழுதெல்லாம், இங்கே மக்கள் வந்து ஜெபிக்க கூடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். இங்க யார் வந்து ஜெபித்தாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. இங்க யார் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாலும் தேவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார். ஆகவே புறஜாதி மக்களும் இந்த இடத்துல இப்போ ஒரு ஜெபம் பண்ணா என் காரியத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார், எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார், இந்த இடத்துல போய் அவர்கிட்ட போய் ஒரு முறையிட்டால் போரும், எனக்கு அற்புதம் செய்து விடுவார். அந்த ஒரு அற்புதத்தை இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் இயேசுவை அறியாத மக்களும் அறிந்து கொண்டு அவரை தேடி வரும்படி ஆண்டவர் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். வேத புஸ்தகத்தில் தேவனுடைய ஆலயம், ஜெபாலயம், அங்கே ஜெபிக்கிற இடம், வசனத்தை வாசிக்கிற இடம், பிரசங்கிக்கிற இடம், அங்கே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துகிற இடம், ஆசாரிகள் ஆசீர்வதிக்கிற இடம், தேவனை மக்கள் வந்து தேடி அவரை தேட ஜெபிப்பதற்கான இடம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஜெபாலயம், வேத வசனம் வாசிக்கப்படும், அங்கே இயேசுடைய போதனை இருந்ததை பார்க்கிறோம், அங்கே மக்கள் கூடி வந்ததை பார்க்கிறோம். அந்த மாதிரி தேவனுடைய வீடு அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது எப்படி தேவன் அவளை மகிழ பண்ணுகிறார். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். அது உங்களை குறித்த ஒரு காரியம், இங்கே வந்திருக்கிற யாரோ ஒருவரை குறித்த ஒரு காரியம். முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள். வசனம் இயேசு அழகான ஒரு காரியம் சொல்ல, 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள். பிரசங்கம் கேட்பதற்கு அல்ல, பாட்டு பாடுவதற்கு அல்ல, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க அதை கேட்டுட்டு வரலாம் என்று அல்ல, ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கே ஒர்ஷிப் இல்லை, பாடகர் இல்லை, அங்கே பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை. தேவாலயம் திறந்திருக்கிறது, வந்து ஆண்டவரை சந்தித்து ஜெபிக்க 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான், பெருமையான ஜெபம். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நான் எல்லாத்துல தசம பாகம் கொடுக்கிறேன். அங்கே ஒருத்த முழங்கால் போட்டிருக்கான, அவனை மாதிரி நான் கிடையாது என்று தன்னை குறித்து பெருமை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை, கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் பாருங்க, அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட எனக்கு தகுதியில் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி, பாவியாக என் மீது இரக்கமாயிரும். அவனுக்கு ஒரு பாதிப்பு, பாவம்.
அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவத்தினுடைய பிடியிலே சிக்க இருந்தான். எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், நிம்மதியற்ற நிலைமையில் நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, என் மீது இரக்கமாயிரும், என் மேலே கிருபையாயிரும் என்று ஒரு மனிதன் வந்து ஜெபம் பண்ணுகிறான். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பு இருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே ஒரு துக்கம் இருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே பாவத்தினாலே உண்டான ஒரு வேதனை இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய அடிமைத்தனம் இருக்கிறது. எங்கு போவது, யாரிடத்தில் போவது என்று தெரியவில்லை. தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், நீதிமானாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், பாவத்தை விட முடியாமல், இந்த பாவமின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, கெடுக்கிறது, வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனையோட பாரத்தோடு வந்திருக்கிற சிலர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. யாரோ ஒருவர் இருக்கிறீங்க. அது நீங்களாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஆலயத்திற்கு வெளியிலே உட்கார்ந்து இருக்கிற நீங்களாக இருக்கலாம். வாலிபனே நீயாக இருக்கலாம், வாலிப மகளே நீயாக இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத இந்த பாரம், அந்த பாவத்தின் பாரம், பாவ அடிமைத்தனம் அழித்துக் கொண்டிருக்கலாம். யாருக்கு அதை சொல்ல முடியும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இயேசு வந்து உன் அருகிலே நிற்கிறார். உன்னை நீதிமானாய் மாற்ற என்னாலே முடியும், உன் பாவத்தை மன்னிக்க என்னாலே முடியும், உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்னாலே முடியும், உன்னை மகிழ்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவிகளை மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர், பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அங்கே சிட்னி என்கிற பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு பாஸ்டர் ஒரு தென்கொரியா தேசத்திலிருந்து வந்த ஒரு சகோதரனை சந்திக்க அழைத்து கொண்டு போனார். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்க முடிந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். தென்கொரியா தேசத்தில் அவன் வாலிபனாக இருந்தபோது கல்லூரியிலே படித்து நல்ல ஒரு பெரிய படிப்பு படித்து பட்டம் பெற்றவன். அவனுடைய தாயார் ஒரு விசுவாசி, இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இவன் சொல்லுவான், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, நம்ம திறமை தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிப்பேன், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் என்று சொல்லுவான். அவனுடைய தாயார் சொல்லுவாங்க, இல்லை மகனே, ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நீ அவரை தேடணும், வாலிப வயசில் அவரை தேடணும்னா அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தாயாருடைய விசுவாசத்தை கூட அசட்டை பண்ணுவான். அதனால் ஒரு நாள் அவன் சர்ச்சுக்கு போனதும் இல்லை, தாயார் சொன்னபடி இயேசுவை தேடினதும் இல்லை. ஆனால் நல்ல திறமை, அவன் தாயார் அவனுக்காக ஜெபித்த ஜெபம் என்று நினைக்கிறேன். நல்லா படித்து முடித்து பெரிய பட்டம் வாங்கிவிட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆஸ்திரேலியா தேசம் போகணும், அங்கே இப்போ ஒரு பெரிய வேலை செய்யணும், பெரிய கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக உட்காந்து நிறைய சம்பாதிக்கணும். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பல வருஷமாய். அதன்படி அவன் படித்து முடித்தான். தான் வேலை செய்து சேமித்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வந்தான். சிட்னி பட்டணத்திலே அவன் தங்கியிருந்து வேலை தேட ஆரம்பித்தான். பல கம்பெனிகளுக்கு தன்னுடைய ரெஸ்யூமை அனுப்பினான். இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டார்கள். இவன் ரொம்ப பெருமையாக போனான், நான் இவ்வளோ படிச்சிருக்க, ஃபைலெல்லாம் கொண்டு காண்பித்தான். அவனை பார்த்தவர்கள், அவனுடைய படிப்பை பார்த்து அவனை விசாரித்த எல்லாரும் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப படிச்சிருக்கிற, உன் படிப்புக்கு வேலை எங்கள் ஆஃபீஸில் இல்லை, உன் படிப்புக்கேற்ற வேலை கொடுக்க எங்ககிட்ட அந்த வேலை இல்லை, அப்படியே சொல்லி அனுப்பிட்டாங்க. பல இடத்துல முயற்சி பண்ணினான், எல்லாம் தோல்வி தோல்வி, ஒரு இடத்துல வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய கொண்டு வந்த பணமெல்லாம் தீர்ந்து கொண்டே வந்தது. இனிமேல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை, தங்கியிருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிட வழியில் காசெல்லாம் கரைந்து விட்டார். சரி வேலை கிடைக்க மாட்டேங்குது, சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலான்னா
அங்கே போனால் என் நண்பர்களெல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நான் இப்பொழுது வேலையே இல்லாமல் சும்மா போய் நின்னா எவ்வளோ பெரிய அவமானம், அதை விட மரித்து போய்விடலாம் என்கிற எண்ணம். இப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் எழுந்தது. ஊருக்கும் திரும்பி போக முடியாத அவமானம், இங்கேயும் வாழ முடியாது, எல்லாம் தோல்வி, ஏமாற்றம், என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை, இனி வாழ முடியாது, தற்கொலை பண்ணி மரித்து விடலாம் என்று ஒரு மன சோர்வும் கலக்கமும் உள்ளத்தில் வந்தது. அப்போ இந்த நாட்டில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு தேசத்தில் நான் இருக்கிறேனே, மரித்து விடலாம் என்று ஒரு நாள் அவன் ஒரு தெருவழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். ஒரு ட்ரெயினில் விழுந்து மரித்து விடலாம் அப்படி ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதை நோக்கி அவன் ரயில்வே லைனை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தான். போகிற வழியில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை அவன் பார்த்தான். கதவுகள் திறந்து இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தான், அந்த ஆல்டரில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆட்கள் யாருமே அங்கே இல்லை. அவன் எட்டி பார்த்தான். அந்த ஆலயத்தை பார்த்த உடனே தன் தாயாருடைய ஜெபமும் தாயார் சொன்ன வார்த்தைகளும் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. அவன் சொன்னாங்க, மகனை, இயேசுவை தேடு, அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும் என்று சொல்லுவார்கள். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் வேணால் சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு அவன் அசட்டையாக சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வந்தது. என் தாயார் சொன்னார்கள், நான் கேட்கவில்லை. இன்றைக்கு என் படிப்பு எனக்கு உதவி செய்யவில்லை, என் தாளந்துகள், திறமைகள் எனக்கு உதவி செய்யவில்லை, நான் சாக போகிறேன். என் தாயார் சொன்னாங்களே இந்த இயேசுவை தேடி என்று, ஒரு முறை நான் அவரை தேடி பார்க்கலாமே என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்தது. தெருவில் நின்று ஆலயத்தை எட்டி பார்த்த அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே மெதுவாக உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்து பார்த்தால் யாருமே இல்லை. ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஆராதனை நேரமும் அல்ல. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஜெபிக்கட்டும் என்று அந்த ஆலயத்தை திறந்து வைத்திருந்தார்கள். இவன் போனான். அங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தது. அதில் போய் உட்கார்ந்தவன் யோசித்து பார்த்தான். இயேசுவை கூப்பிட்டால் உதவி செய்வார் என்று எங்கள் அம்மா சொன்னார்களே என்று, இயேசுவே என்று அவரை நினைத்த பொழுதே ஒரு தேவ பிரசன்னம் அவனை ஆட்கொண்டது. அவனையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். அப்படியே முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே, நான் பாவி, நான் உம்மை நம்பவில்லை, உம்மை தேடவில்லை, எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கு கூட நான் கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினான். சில நிமிட நேரம் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அப்படியே தன்னுடைய இருதயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். தேவ பிரசன்னம் அப்படியே அவனை ஆட்கொண்டது. யாரோ அருகில் வந்து தேற்றுவதைப் போல் அவன் உணர்ந்தான். யாரோ என் அருகில் நிற்கிறாங்க, என்னை தேற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் விலகினது. தற்கொலை எண்ணம் அவனை விட்டு மாறினது. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறதை அவன் உணரும்படிக்கு அவனுடைய ஆவியிலே ஒரு களி கூறுதல் உண்டானது. அந்த துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்தது. அவனுக்கே ஆச்சரியம், என் உள்ளத்தில் திடீர்னு ஒரு சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. இது எப்படி? அவனால் கிரகிக்க முடியவில்லை. இதுதான் இயேசுடைய பிரசன்னமா? இதைத்தான் என் தாயார் சொன்னார்களா? இயேசுங்களை வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமா? என் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சியை பொங்குகிறதே என்பதாய் தற்கொலைக்கு போகாதபடி திரும்பி போனான். அந்த ஆலயத்தில் வந்து தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் ஒரு வாசலை திறந்தார். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். சின்ன சின்ன வேலையை செய்தான். இயேசு அவனோடு கூட இருப்பதை உணர்ந்தான். மகிழ்ச்சியோடு வாரந்தோறும் ஆலயத்திற்கு போனான். ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெரிய தொழில் அதிபராய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்றைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார். நான் பார்த்தபோது அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர் சொன்னார், now I am a businessman. ஒரு வேலைக்காக கிடைக்காத ஏக்கத்தோடு ரோடாய் அலைந்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சொன்னான், என் வருமானத்தில் பெரும் பகுதியை ஆலயங்களை கட்டி கொடுக்க நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். நான் பணத்தை அதற்காக செலவு செய்கிறேன் என்பதாக. தேவனுடைய ஆலயத்தில்
என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு பாவத்தின் பாரம், வாழ்க்கையிலே தோல்வி, ஏமாற்றம், விரக்தி, எனக்கு யாருமே இல்லையே என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? இயேசு இந்த இடத்தில் உங்களை மகிழ பண்ணுவதற்காக உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனம் திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பாவத்தை சொல்லுங்க, பலவீனத்தை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லுங்க. அவர் தவறாய் புரிந்து கொள்ள மாட்டார். அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இந்த இடத்தில் வந்திருக்கிறார். என் ஜெப வீட்டிலே நானும் அவர்களை மகிழ பண்ணுவேன். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் வாசித்தால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு ஜெபாலயத்திலே போரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அதனால் அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு கூன் விழுந்த நிலைமையில் 18 வருஷம் சரீரத்தில் வேதனைப்படுகிற ஒரு பெண் ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறாள். பாருங்கள், இயேசு அந்த இடத்தில் வந்திருந்த போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. 18 வருஷம் கூனியாயிருந்த அவளை ஆண்டவர் அழைத்து தன்னுடைய கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அந்த ஜெபாலயத்திலே தன்னுடைய ஆலயத்தில் வந்த மகளுக்கு சுகம் கொடுத்து தேவன் மகிழ பண்ணுகிறார். 18 வருஷ வேதனையை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தோடு அனுப்பினார் என்பதாய் பார்க்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிங்க. பரிசுத்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 21, 13, 14 வசனங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்ணி அப்பதான் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று கடிந்து கொள்ளுகிற நேரம் கோபத்தோடு நிற்கிறார் ஆண்டவர். கையில் சவுக்கு எடுத்து நிற்கிறார், எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிறார். மத தலைவர்களெல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க இயேசுவை பார்த்து. ஆனால் குருடர்களும் நடக்க முடியாதவர்களும் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து பிச்சை எடுக்கிறவளாக இருந்திருக்க வேண்டும். இயேசு அங்கே வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடன் இயேசுவனிடத்திலே வந்தார்கள். இயேசுவே, எனக்கு கண்ணு தெரியாது, இயேசுவே என்னால் நடக்க முடியாது, இயேசுவே நான் இப்படி வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனே பாருங்கள், இயேசு மனதுருகுகிறார். அவங்கள பார்த்த உடனே அவருடைய குணமே மாறுகிறார், அவருடைய பேச்சை மாறுகிருக்க வேண்டும். அவர் மனதுருகுகிறார், அவளுக்கு அற்புதம் செய்கிறார், வியாதியஸ்தரை தொட்டு குணமாக்குகிறார். தேவாலயத்திலே ஆண்டவர் வியாதியஸ்தரை குணமாக்கி அவளை மகிழ்ச்சியோடு கூட அனுப்பினார். ஆலயத்திற்கு வரும் பொழுது கண் தெரியாதவர்களாய் வந்தார்கள். ஆலயத்தை விட்டு திரும்பி போடும் பொழுது கண்கள் பார்வை அடைந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு போனார்கள். ஆலயத்திற்கு வரும் பொழுது நடக்க முடியாத சப்பானிகளாய் வந்தார்கள். திரும்பி போகும்போது நடந்து போனார்கள். வரும் பொழுது வியாதியோடு வந்தவர்கள் திரும்பி போகும் பொழுது சுகத்தோடு போனார்கள். வரும் பொழுது வியாதி வந்துவிட்டது, பலவீனம் வந்துவிட்டது, இந்த நோயினால் கஷ்டப்படுகிறேனே என்று வேதனையோடு பயத்தோட கலக்கத்தோடு துக்கத்தோடு வந்தவர்கள் போகும் பொழுது சுகம் பெற்றவர்களாய் விடுதலை பெற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு போனார்கள். ஜெப வீட்டிலே அவர் மகிழ பண்ணுகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து விட்டார். அந்த வியாதி நிமித்தம் உள்ளுக்குள்ள ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம். ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, பயாப்சி அனுப்பணும்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட காமிப்போம், அவங்க என்ன சொல்லான்னு கேட்டுக்கொள்ளான்னு சொல்கிறாங்க. பயம், வியாதி குறித்த ஒரு வேதனை, சரீரத்திலே உண்டான ஒரு வேதனை,
அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்தமாவாக இருக்கலாம், அது உங்களுடைய பக்கவாத நோயாக இருக்கலாம், அல்லது திமிர்வாத நோயாக இருக்கலாம், அல்லது லங்ஸ் பாதிக்கப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், கண்கள் பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கப்பட்டு, நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் உங்களை அப்படியே ஊடுருவி பார்க்கிறது. இங்கே உலாவி கொண்டிருக்கிற இயேசு ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். யார் இந்த வேதனையோடு வந்திருக்கிறாங்க, யார் வியாதியோடு வந்திருக்கிறாங்க, நான் அவர்களை மகிழ பண்ண வேண்டும். உங்களை குணமாக்கி மகிழ பண்ணுகிற தேவன். என் ஜப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். விருதுநகரில் ஒரு வாலிபன், கணேசன் என்பது அவருடைய பெயர். அவங்க ஊருக்கு யாராவது இயேசுப்பட்டு அறிவிக்க போனால் அருவாளை தூக்கிட்டு வந்துடுவாராம். வெட்டி விடும், ஓடி போயிடுறேன்னு. இங்கேயும் அப்படி இருக்காங்களா ஆட்கள்? இல்லையா? ஓகே, எல்லா இடமும் இருக்கிறாங்க. வெட்டி விடும் இயேசுவை பற்றி இங்கே பேச வந்தா அப்படி தான் சொல்லுவார் அவர். எங்கள் ஊருக்கு இயேசுவை பற்றிலாம் சொல்ல வரப்படாது, ஓடி போயிரு அப்படின்னு. அந்த மாதிரி வைராக்கியமுள்ள ஒருவர் வாலிப வயசில் ஒரு நாள் மூச்சு விட ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படியே இழுக்குது, பாதிக்கப்பட்டார். ஏதோ நமக்குள்ளே நடந்துட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தால் உன்னுடைய இருதயத்தில் ஹோல் இருக்குது, ஓட்டை, பெரிய ஓட்டையாக இருக்குது இருதயத்தில். அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இருதயத்தில் பெரிய ஓட்டையாக இருக்கிறாரு, அதனால் ரொம்ப கஷ்டம். பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, உன்னை குணமாக்க முடியாது, கடவுளை தான் தேடணும்னு சொல்லி. அதனால் வர வர அவருக்கு மூச்சு இழுக்கும், உயிர் போகிற அளவுக்கு பாதிப்புகள், பயம், மரண பயம் வந்து விட்டார். அதனால் எல்லா இடத்துக்கும் போனார். யார் யார் என்னென்ன கடவுளை பற்றி சொன்னாலும் ஏதாவது ஒரு கடவுள் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லி அவர் அலைந்தார். கடைசியில் எல்லாம் கைவிட்டு ஒரு மரண பயம் சூழ்ந்து வந்தார். டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாதம்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம்தான் வாழ போகிறேன், நான் வாலிபன், நான் வாழணும். யார் யார்கிட்ட தேடி பார்த்தேன். கடைசியில் ஒரு நினைப்பு வந்துச்சு, அந்த கிறிஸ்தவங்க தானே இயேசு சுகம் கொடுக்கிறாரு, வியாதியை சரி குணமாக்குகிறார், கண்கள் சுகமடைகிறதெல்லாம் நோட்டீஸில் போடுவாங்களே, அந்த கிறிஸ்தவங்க சொல்கிற இயேசு குணமாக்கிடுவாரா? அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கிறார். அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க எப்போ யாரையுமே தெரியாது. பின்னால் உள்ள பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த இயேசுவாவது என்னை குணமாக்குவார் அண்ணி. அவர் சொன்னார், அவங்க பாடுற பாட்டும் எனக்கு புரியலை, அவங்க பிரசங்கமும் எனக்கு புரியலை. என்ன கிறிஸ்துவ சர்ச்சுக்கு நான் போனதில்லை, முதல் முறையாக வந்துச்சு. அந்த பெஞ்சில் உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாராம். இயேசுவே, நீங்கள் வந்து எல்லாரையும் சுகமாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க, நான் வாழ விரும்புகிறேன், நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க. அவ்வளோதான் ஜெபம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு பின் பெஞ்சில் உட்காந்துட்டு எழுப்பி போயிடுவாராம். அடுத்த வாரம் வந்துட்டார். அவருக்கு யாரையும் பழக்கம் இல்லை, யாரும் வந்து அவரை விசாரிக்கவும் இல்லை, அவரை ஏன் வந்தீங்கன்னு கேட்கவும் இல்லை. அவர் வந்து பெஞ்சில் உட்காந்து ஜெபிச்சுட்டு போயிடுவார். 5 வாரம் போனாராம். 5 வாரம் தொடர்ச்சியாக போயிருக்கிறார். ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவாராம். பின் பெஞ்சில் உட்காந்து, இயேசுவே நான் வாழ விரும்புகிறேன், சாகல்னு சொல்கிறாங்க, நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். 5 வாரம் ஜெபிச்சார். 5 வாரத்தில் ஜெபிச்ச நேரம் எவ்வளவு தெரியுமா? 5 நிமிஷம்தான். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரா, திடீர்னு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம். வலி இல்லை, நல்ல மூச்சு விட முடியுது, பிரச்சனை ஒன்று தெரியல, ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி நல்லாயிட்ட மாதிரி இருக்கிறேனே, வலியும் இல்லை, மூச்சு நல்லா விட முடிகிறது, சுகமான மாதிரி தெரியுது. டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கலான்னு போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, ஓட்டையே இல்லை, மறைஞ்சு போச்சு, சுகம். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ஜெபம் தேவனுடைய ஆலயத்தில் பின்பெஞ்சில் வந்து உட்கார்ந்து, இயேசுவே என்னை சுகமாக்கும், நான் வாழ விரும்புகிறேன்னு ஜெபித்தார். 5 நிமிஷம்தான் ஜெபம். புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு டேவிட் கணேசன்
அவர் தான் டேவிட்கான கிராம கலக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நான் சாட்சின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். 5 நிமிஷம் ஜெபம், இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என் ஜெப வீட்டிலே நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு நிமிட ஜெபத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இன்றைக்கு அவர் இந்த இடத்தில் உங்களை குணமாக்கி விடுவார். உங்களை பாதிக்கிற காரியத்தில் விடுதலை உண்டாகிவிடும். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் சுகம் கொடுக்கிற ஒரு தேவன், ஆச்சரியமான ஒரு தேவன். பிரியமானவர்களே, அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு 20-25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆலயத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். அந்த ஆலயத்துக்குள்ளே திரளான மக்கள் வந்து பங்கு பெறுவார்கள். அங்கே வந்து காணிக்கைகளை பெட்டியிலே போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, தட்டில் வந்து இந்த ஸ்தோத்திர காணிக்கை படைக்கலாம் சொன்ன கவரில் கொண்டு காணிக்கை படைப்பார்கள். அந்த சமயத்தில் இந்த போதகர் கையில் தட்டோடு நின்றபோது ஒரு தாயார் வந்து தாலி செயின், கழுத்தில் போட்ட தாலி செயின், அது கிறிஸ்தவனுடைய தாலி செயினாக தெரியவில்லை. அந்த தாலி செயினை அங்கே அந்த தட்டில் போட்டுட்டு அந்த அம்மா போய் உட்கார்ந்து கொண்டார்கள். போதகருக்கு ஒரு அதிர்ச்சி, தாலி செயினை ஒரு அம்மா போட்டிருக்காங்க, அவங்கள பார்த்தா கிறிஸ்தவங்களாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா தாலின்றது பெரிய விஷயம், அதுவும் கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருதுவீங்க, இதை கொண்டு வந்து போகிறீங்களோ கணவருக்கு தெரியுமா, ஏன் இந்த தாலி செயினை கொண்டு வந்து காணிக்கா படைக்கிறீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தார், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனேன், பணம்லாம் செலவு பண்ணேன், என் கணவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். எத்தனையோ தெய்வம் எனக்கு தெரிந்த எல்லா இடத்துக்கும் ஓடினேன், பணம் செலவு பண்ணேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என் கணவர் பிழைக்கிற மாதிரி இல்லை. சிலர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமி தான் வியாதியஸ்தரை குணமாக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு சொன்னார்கள். எங்கே போகிறேன்னு தெரில, இங்கே தான் கிறிஸ்தவங்க வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னாங்க. நான் வந்து பின்னால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஐயா நீங்கள் பாட்டு பாடினீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனாலும் இயேசு இயேசு நீ, நான் எல்லாரும் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்ட, இயேசுவே என் கணவருக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு தாலி பிச்சை தாங்க. இந்த ஆலயத்தில் பின்னால் உட்கார்ந்து இயேசுவை நோக்கி கண்ணீர் வடித்து, என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுத ஜெபம் பண்ணேன். நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருவர் வந்தார், சிரிச்ச முகத்தோடு வந்து, மகளே நீ அழாத, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ சமாதானமாக போ, உன் கணவர் பிழைத்திருப்பார்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போனேன். என் கணவர் உயிர் பெற்று எழும்பிட்டார், நல்ல சுகமாயிட்டார். இந்த ஆலயத்தில் நான் வந்து கண்ணீர் வடித்த போது என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசுவே வந்து என்கிட்ட பேசினார். இந்த ஆலயத்தில் ஒருத்தரையும் எனக்கு தெரியாது, நான் யாருக்கிட்டையும் பேசலை, இயேசுகிட்ட நான் பேசினேன், அழுதேன். என் கணவரை உயிரோடு தந்தார். நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே என் கணவரை உயிரோடு தந்தா, தாலி பிச்சை கொடுத்தா, என் தாலியை நான் காணிக்க தந்துடுறேன்னு சொன்னேன். என் கணவரை உயிரோடு இயேசு எழுப்பிட்டார். நான் சொன்ன பிரார்த்தனை, நான் வந்து பொருத்தனை பண்ண மாதிரி அந்த தாலியை கொண்டு வந்து காணிக்க தந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த போதகருக்கு தெரிந்தது, இயேசு பிரத்யட்சமாக இந்த மகளை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்.
கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க, மரித்து போயிருவேன்னு சொல்றாங்க, இனி பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க, சாகும் வரைக்கும் இந்த வியாதிதான் சொல்லுகிறாங்க. என்ன செய்வதென்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களை குணமாக்குகிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஜெப வீட்டிலே வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வியாதியில் இந்த ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அனுப்புவார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை வாசித்தால், ஒரு ஜெபாலயத்தில் இயேசு அங்கு இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அடுத்த வசனம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஒரு ஜெபாலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே அசுத்த ஆவி கொண்ட ஒரு மனிதன் வந்திருக்கிறான். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறான். அவன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறான். ஆனால் அவன் சாத்தானால் பிடிக்கப்பட்டவன், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவன். அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்த எத்தனை காலம் அந்த ஆவி அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ தெரியாது. ஒருவேளை அது அவனை பயப்படுத்தி இருக்கலாம், அவனை கலங்க பண்ணி இருக்கலாம், அவன் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம், தூங்க விடாதபடி அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவன் அந்த ஜெபாலயத்தில் வந்திருக்கிறான். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். இயேசு பார்த்தோன்னு இந்த ஆவி அலறுகிறார். பேசாமல் இவனை விட்டு போ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போய்விட்டார். ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவன் பிசாசு பிடித்தவனாய் வந்தான். வெளியே போகும்போது விடுதலை பெற்றவனாய் போனான். ஆண்டவர் அவனை மகிழ பண்ணினார். ஆலயத்துக்குள்ளே வரும்போது இவன் பிசாசு பிடித்தவன், அசுத்தாவி பிடித்தவன், பிசாசினால் பாதிக்கப்பட்டவன். ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது விடுதலை பெற்றவன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! என் ஜெபாலயத்தில் உங்களை மகிழ பண்ணுவேன். வாக்கு கொடுத்து ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவர். அன்றைக்கு நடந்த அதே மாதிரி அற்புதங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நடக்க போகிறது. இனி என்றைக்கு தொடர்ச்சியாய் நடக்க போகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நடக்க போகிறது. ஒவ்வொரு ஆராதனையில நடக்க போகிறது. அதற்கு தான் தேவனுடைய வீடு, அதற்கு தான் இந்த ஜெப வீடு. நான் ஒரு சமயம் குஜராத் ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்தில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோ மிஷனரி இயக்கத்தின் மூலம் ஊழியம் நடக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்களை தவறாமல் நான் போவது உண்டு. ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மிஷனரிமார்களுக்கு ஒரு 3 நாள் முகாம் நடத்த வேண்டும் என்று சொன்னதுனால நான் போயிருந்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம், புதிதாய் அந்த கிராம மக்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அங்கே தான் அது நடைபெற்றது. அப்போது ஒரு வாலிபன் இந்த மிஷனரி என்கிட்ட அழைத்து கொண்டு வந்தார். இந்த வாலிபனை பாருங்கன்னு சொன்னார். அவருடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். இந்த வாலிபன் ஒரு வினோதமான அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். மனநிலை பாதிக்கப்பட்டு தானாக பேசுவான், தானாக சிரிப்பான்,
தானாக நடப்பான். அவங்க அப்பா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அம்மா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், குளிக்க மாட்டான், தலைவிரி கோலத்தோடு சுற்றி அலைவான். ஒரு அசுத்த ஆவி அவனை தாக்கி இருந்தது. அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் செய்கிறது என்னதென்றே அவனுக்கு தெரியாது. அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், அந்த ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த காட்டுக்குள்ளே பகல் நேரத்தில் தனியாக போகக்கூட எல்லாரும் பயப்படுவாங்க. பகல் நேரத்தில் கூட தனியாக யாரும் அங்கே போக மாட்டாங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு காட்டு பகுதி. இந்த வாலிபன் பாருங்க, ராத்திரி வந்துட்டா இருட்ட ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போய் விடுவான். அவனுடைய பெற்றோர் அவனை எவ்வளவோ தடுத்தெல்லாம் பார்த்தாங்க. அவன் ராத்திரி ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். அங்கே போய் என்ன செய்வான்னு தெரியாது. இந்த பெற்றோருடைய உள்ளம் துடிக்கும், மகன் உயிரோடு வருவானா வரமாட்டானா, மரித்து விடுவானோ என்ற பயம். காலையில் சூரிய உதயம் வந்து வெளிச்சம் வந்த உடனே காட்டுக்குள்ளேருந்து வருவான், தானாக அப்படியே அலைவான். இந்த மகனை பல மந்திரவாதியிடத்திலே கொண்டு போனார்கள். எப்படியாவது மகன் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தார்கள். விடுதலை உண்டாகவில்லை. தகப்பனார் விரக்தி அடைந்து விட்டார். தன்னுடைய ஒரே மகன் பைத்தியம் பிடித்த கண்மனால் அலையும் போது பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம். அவ்வளவுதான், என்ன செய்வதுன்னு விட்டு விட்டார்கள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. உள்ள உட்கார்ந்த தெய்வ பிள்ளைகள் பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாக இந்த வாலிபன் போனான். பைத்தியம் பிடித்த நிலைமையில் இருந்த வாலிபன் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது இந்த பாட்டு சத்தம் கேட்டு ஆலயத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான். உள்ளே எட்டி பார்த்தான். உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் ஒரு 200 பேர் கைத்தட்டி நல்ல ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்தாங்க. இவன் எட்டி பார்த்த உடனே அந்த பின்பகுதியில் ஆலயத்தின் பின் வரிசையில் இருந்த ஒரு சகோதரர் அவனை பார்த்தார். அவனுக்கு தெரியல, இந்த ஊரில் உள்ள பையன், தலைவிரி கோலம், அழுக்கான ட்ரெஸ்ஸு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவன், பிசாசு பிடித்தவன். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை சொன்னார், உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் உள்ளே வந்து விட்டான். உள்ளே வந்து பார்க்கிறான். இதில் உட்காரு அப்படின்னு சொன்னார். உட்காந்துட்டான். அமைதியாக உட்காந்து ஆராதனை முழுவதும் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். பாட்டு முடிந்தது. தேவனுடைய வசனத்தை மிஷினரி பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடிந்தது. ஜெப நேரம் வந்தது. அவர் எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணினார். ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆராதனை முடிந்தது. முடிந்த உடனே அவன் எழுந்து வெளியே போனான். நேர வீட்டுக்கு போனான். நல்லா குளித்தான். தலையெல்லாம் வாரினான். ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டான். அவங்க அப்பா பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு? இவன் குளிக்கவும் மாட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றவும் மாட்டான், இது மாதிரி இருக்கான. இப்போ பார்த்தா சிரிக்கிறான், சிரிக்கவும் மாட்டான். என்ன நடந்தது? நேர சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்து விசாரித்தா எல்லாம் புதுசாக மாறிட்டான. என்னன்னு பார்த்தா யாருமே அவனுக்காக ஜபம் பண்ணவில்லை, பிசாசை துரத்தவில்லை. ஆராதனையிலிருந்து உட்கார்ந்தான், அசுத்தாவி போய்விட்டது. பிசாசு தானாகி போய்விட்டது. அல்லேலூயா. யாருமே அவன் தலையில் கை வச்சு ஜெபிக்கவும் இல்லை, பிசாசை போன்னு சொல்லவும் இல்லை. ஆராதனையிலிருந்து உட்கார்ந்தான், அசுத்தாவி போய்விட்டார். எப்படி போச்சு? நாங்க இயேசு இருக்கிறார். ஜெபாலயத்தில் இயேசு இருக்கிறார். அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய ஜெப வீடு. அங்கே யார் வந்தாலும் தேவனுடைய கண்கள் அவர்களை கவனிக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பயத்தின் ஆவியினால, அல்லது பலவீனப்படுத்துகிற ஆவியினால, தற்கொலை தூண்டுகிற ஆவியினால, அல்லது டிப்ரெஷனை உண்டாக்குற குழப்பத்தின் ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆலயத்தை விட்டு போவதற்குள்ள உங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். என்றால் இது தேவனுடைய வீடு, இது அவருடைய ஜெப வீடு. இங்கே ஜெபிக்க வருகிற மக்களை மகிழ்விக்கிற தேவன் அவர். மகிழ்விக்கிற தேவன். என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொன்னார். பாருங்க, ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தாலே ஒரு விடுதலை, சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவம் பாருங்க.
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினாள். நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். குழந்தை இல்லாதது நிமித்தம் நிந்தனை, பரிகாசங்கள், அவமானங்கள், மனுஷருடைய வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தை ஈட்டியை போல தொலைத்தது. காயப்பட்ட ஒரு இருதயம். அழுது கொண்டே இருப்பாள், தனிமையாக உட்கார்ந்து அழுவாள். எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தை, எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம். அந்த வேதனை அவருடைய உள்ளத்தை கசைக்க புள்ளிந்தது. கணவன் அன்பான கணவன், 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு முக்கியம் அல்லவா, நான் இருக்கிறல்ல, உன்னை நேசிக்கிறல்ல, ஆறுதல் சொல்லுவான். ஆனாலும் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ஈட்டியாய் தொலைத்தபடியினால் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. ஒரு பக்கம் குழந்தை இல்லையே என்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பரிகாசமாய் பேசுகிறார்களே என்கிற ஒரு வேதனை. இருதயம் காயப்பட்டிருந்தது. சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனமில்லை, அழுது கொண்டே இருப்பாள், கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாள். ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்தை கசக்கி பிழியும் பொழுது சாப்பிட மனமராது, தூங்க மனமராது, சந்தோஷமாய் பேச முடியாது. ஒரு விரக்தி, ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். யாரோ ஒருவர் அந்த பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, யாரோ ஒரு சகோதரி அப்படிப்பட்ட கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. இரவு நேரத்தை கண்ணீரினால் உடைய தலையணையை நனைத்து கொண்டிருக்கிறீங்க. தனிமையாக உட்கார்ந்து அழுகிறீங்க. எனக்கு ஏன் இந்த நிந்தை, என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறார், எல்லாருக்கும் பரிகாசமாய் மாறிவிட்டேனே, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டாய் என்று சொல்லுகிறார்கள், ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டாய் என்று பேசுகிறார்கள், உன் இயேசு உனக்கு என்ன செய்து விட்டார் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள். இதற்கு மேல் நான் என்ன செய்வதென்று கலங்கி வந்திருக்கிறீர்களாம். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற, உங்களுடைய நிந்தையை மாற்றுகிற, உங்களுடைய அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி திருமணமாகி சில வருடங்கள் கடந்து விட்டார். குழந்தை இல்லை. ஆனால் நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, ஆவில நிரம்பி ஜெபம் செய்வாங்க, சபையில் ஊழியெல்லாம் செய்வாங்க. அவங்க சபையில் பெண்கள் ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் நடத்துவாங்க, நல்லா ஊழியெல்லாம் செய்தாங்க. ஆனால் அந்த சபையில் அவங்கள பிடிக்காத சிலர் இருந்தாங்க. என்ன ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், குழந்தை இருக்குதா அவனுக்கு, பெருசாக ஜெபிக்க வந்துட்டான். அவங்க காதுபட அவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தவே சிலர் பேசினாங்க. அதனுடைய இருதயத்தை மிகவும் உடைத்தது. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஊழியம் செய்கிறேன், உமக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்தாலும் மற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த நிந்தை, இந்த அவமானம், எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரியம் இவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுக்கிறதே. அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டில். கணவர் அன்பானவர், ஆறுதல் படுத்துவார். உள்ளம் ஆறுதல் அடையவே இல்லை. மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு முடித்து மற்றவங்கெல்லாம் ஓய்வெடுக்கிற நேரம் சாப்பிட மனம் இல்லை. ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயம் திறந்திருக்கிறது, யாருமே இல்லை. அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரிடத்தில் தன் கண்ணீரை சிந்தினார்கள். ஆண்டவரே, இந்த நிந்தை, இந்த அவமானம் என்றைக்கு நீங்கும், என் நிந்தை என்றைக்கு மாறும். நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன். உமக்கு நான் ஊழியம் செய்து உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நினைத்தாலும் மனுஷருடைய வார்த்தைகளை என்னை ஈட்டியாய் தொலைக்கிறது. இந்த நிந்தை மாற எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த கண்ணீர் இந்த ஆலயத்தில் விழுந்தது. பல நிமிட நேரம்
அழுது கொண்டே இருந்தாங்க. தாங்க முடியாத அந்த பாரம், கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாங்க. பல நிமிட நேரம் அழுது அந்த இடமெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டார். திடீரென்று உள்ளத்தில் ஒரு சமாதானம். என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளத்தில் வந்து அந்த துக்கம் நீங்கி ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்தது. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று. அவங்க திரும்பி போனாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்னாளை போல ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், உடனே ஆசீர்வதித்தார். அன்னாளை கடாட்சித்ததை போல அவளை ஆசீர்வதித்து அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். எந்த மக்கள் நிந்தித்தார்களோ, யார் பரிகாசமாக பேசினாங்களோ, அவங்களுக்கு மத்தியில் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், என் சமூகத்தில் என்னை தேடி வருகிற மக்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அவரால் முடிகிறது? எப்படி அவரால் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்த மகிழத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடிகிறது? எப்படி மகிழச் செய்ய முடிகிறது? காரணம், நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார், அவமானங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நிந்தைகளை சுமந்தார், நமக்காக நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். என் மகனே உனக்காக, என் மகளே உனக்காக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை நான் சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்தேன். உன் அவமானத்தை மாற்றுவதற்காக அவமானத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். உனக்காக நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும், நான் உன்னை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு பாருங்கள், மகதலேனா மரியாள் அழுது கொண்டே நின்றாள். கல்லறையில் அருகிலே நின்று, ஐயோ இயேசு என் மேலே எவ்வளவு அன்பு வைத்து எனக்கு தகப்பனாயிருந்தாரே, என்னை பிள்ளையை போல நேசித்தாரே, மகளே மகளே என்று பிசாசின் பிடியிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தாரே, அவரை கொன்று விட்டார்களே, அவருடைய சரீரத்தை கூட வைக்கவில்லை என்று அழுது கொண்டே நின்றாள். இயேசு பாருங்க வந்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? எதுக்கு அழுகிறாய்? இல்லை, என் ஆண்டவர் இயேசுவை காண, அவருடைய சரீரத்தை காணவில்லை. ஆண்டவர் பெயர் சொல்லி மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே தெரிந்து விட்டாரு, என்னை பாசத்தோடு அழைக்கிறது இயேசுவல்லவா. ஆண்டவரே நீரா உயிரோடு இருக்கிறீரே, சந்தோஷம். மரித்து போன இயேசுவை, அந்த சரீரத்தை பார்க்க வந்த அவளுக்கு இயேசு உயிரோடு இருப்பதை பார்த்தவுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, நான் உயிரோடு இருக்கிறேன். அதே இயேசுதான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நிற்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறேன், உன்னை மகிழ்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க முடியாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன். நான் உங்களை மகிழ பண்ணுவதற்காக இந்த இடத்திற்குள்ளே அழைத்து வந்திருக்கிறேன். என் மகனை, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். என் மகளே, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே என்னை தேடி வந்தபடியால் நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியம் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம், அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், ஒரு பிசாசினால் உண்டாகிற போராட்டமாக இருக்கலாம்,
ஏதோ ஒரு காரியம் உங்களை உள்ளத்தை பாதிக்குது, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்குது, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாரு. வெளியில் சொல்ல முடியல, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பாதிப்பு இருக்குது. நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியலை, சந்தோஷமாக தூங்க முடியலை, ஒரு பாதிப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது, மகளே உன் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம், உன் சந்தோஷத்தை பாதிக்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்குது. அந்த காரியத்தில் அதை மாற்றி நான் உன்னை சந்தோஷப்படுத்த தான் இந்த இடத்துக்குள்ள உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அதற்கு தான் இந்த ஜெப வீட்டில் நான் உலாவி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல நான் உன்னை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசு அதுக்காக தான் வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். இங்கே உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை மாத்திரம் நீங்கள் பார்க்கணும். உங்கள் அருகிலே உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை மாத்திரம் உடைய இருதயத்தில் நோக்கணும். அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை துக்கப்படுத்துகிற விஷயம் இதுதான், என்னை பாதிக்கிற விஷயம் இதுதான், என்னுடைய பாவம் என்னை பாதிக்கிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, இந்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த பாவ கட்டுகள் என் வாழ்க்கையை அடிமையாக்கி விட்டது, என்னால் இது சொல்லவும் முடியலை, நிம்மதியாகவும் இருக்க முடியலை, இதுதான் என்னுடைய பிரச்சனை ஆண்டவரே, இதுதான் என் துக்கத்திற்கு காரணம். இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு இருக்கிறது, என் சரீரத்தில் இந்த நோய் வந்து விட்டது, என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, என் காதில் பிரச்சனை வந்து விட்டது, என் கைகளை பயன்படுத்த முடியவில்லை, ஆஸ்துமா வியாதி எனக்கு வந்து விட்டது, கட்டி என் சரீரத்திலே தோன்றிவிட்டது, கேன்சராக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ என்னால் நடக்க முடியலை, என்னால் ஒரு சுகத்தோடு இருக்க முடியலை, வேதனை தாங்க முடியவில்லை. இயேசுவே என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை பாதிக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டுமே, சுகம் வேண்டுமே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என் சந்தோஷத்தை பாதிக்கிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க, ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க, ஆண்டவரோட பேசுங்க, பேசுங்க. இப்பொழுது ஆண்டவரே இந்த பிசாசு பயத்தின் ஆவி வருகிறது, பயம் பயம் பயம், ராத்திரி வந்தால் ஏன் இரவு வருகிறது என்று பயமா இருக்குது, தூங்க முடியல, ஒரு ஆவி வந்து போராடுகிறது, தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது, காதுல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பில்லு சூனியம் ஐயோ என்னை வாதித்து கொண்டிருக்கிறது, என் வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுகிற மாதிரி இருக்கிறது. இயேசுவே இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, அவங்களுடைய ஜெப வீட்டில் ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறப்பா, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள், குழந்தை இல்லை என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள், கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே நான் துக்கத்தோடு தெரிகிறேன், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேன், நிந்தைக்கு நடுவில் இருக்கிறேன். இயேசுவே இதுதான் என்னுடைய துக்கம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, இப்ப ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க, இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க, இயேசுவே என்று கூப்பிட்டு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் துக்கத்தை மாற்றுங்க, என் வேதனையை மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இங்கே உலாவி கொண்டிருக்கிற இயேசு, உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற இயேசு உங்களை மகிழ பண்ணுவதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கவனிங்க, அப்படியே கண்களை மூடி ஜெப நிலைமையில் இருங்க. ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறார்.
முதலாவது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை. நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லை. இந்த பாவம் என் வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. பாவம்னு தெரிந்து விட முடியலை, நிம்மதியாகவும் இல்லை, சமாதானமும் இல்லை. எனக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும். என் சமாதானத்தை பாதிக்கிற பாவத்திலேருந்து விடுதலை வேணும். பாவ மன்னிப்பை எனக்கு வேணும். இயேசு எனக்கு ஒரு விடுதலை தந்து மெய்யான சமாதானத்தை எனக்கு தரணும் என்று விரும்புகிறவர்கள், அந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அபிஷேகம் என்று அந்நிய பாஷை பேசுகிறவங்க கை வைத்தக்கூடாது. நான் பாவத்தில் இருக்கிறேன், என் பாவத்தை விட முடியல, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை தரணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு நிம்மதி எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க அநேகரை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் மனதுருக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். என்னை தேடி இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறாரு. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். அப்படி சொல்லுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. என்னால் பாவத்தை விட முடியலையே, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, இப்பொழுது அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே பாவ மன்னிப்பு உண்டாகட்டும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். புது இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை சுத்திகரிக்கட்டும். நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கரமுயத்தை சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அநேகர் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய வல்லமை உங்க மேலே இறங்கினது, உங்களுடைய பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டது, விடுதலை பெற்றுட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். காரணம், இயேசு உங்களை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். இனி அந்த பாவங்கள் உங்களை தொடருவது இல்லை, அந்த பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி. அடுத்து, வியாதி உள்ளவர்களை குணமாக்கி மகிழச் செய்கிற தேவன். என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, என் சுகத்துக்காக ஜெபிக்கணும், ஒரு வலி இருக்குது, கட்டி இருக்குது, தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டி, அல்லது வாத வியாதி இருக்குது, ஆத்தரைட்டிஸ் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஏதோ ஒரு வியாதி வேதனை, எனக்கு சுகம் வேண்டும் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்தங்க, நல்லா வைத்தங்க. எனக்கு ஒரு சுகம் வேணும், இந்த வியாதி என்னை பாதிச்சுக்கிட்டே இருக்குது சொல்கிறவங்க, இப்போ இயேசு உங்களை குணமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுகம் வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வைங்க. காதில் சுகம் வேணும்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. கட்டிகள் இருக்கிற இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாரையாவது நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவர்கள் மேலே நீங்கள் கை வைங்க. உங்களுடைய குழந்தைகள் மேலே, கணவர் மேலே, உங்களுடைய மனைவி மேலே கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே என்னை தொடும்,
இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவே என் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே எனக்கு சுகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே இயேசுவே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது எனக்கு சுகம் உண்டாகட்டும். கேன்சர் வியாதி மறைந்து போவதாக. கேன்சர் கட்டி மறைந்து போவதாக. தைராய்டு கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பக்கவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. முடக்குவாத நோய்கள் மறைவதாக. ஆண்டவரே, முடக்குவாதம் ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கால்களிலே சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக. நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. இப்பொழுதே எழும்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. பயன்படுத்த முடியாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நோய்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விடுதலை உண்டாவதாக. நரம்புகளிலே எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகட்டும். வாத வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். பைல்ஸ் வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கண்களிலே சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். சுகம் இயேசுவின் நாமத்தில். சுகம் இயேசுவின் நாமத்தில். சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வலிகள் விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா துதிங்க. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்னும் இறங்கி கொண்டிருக்கிறாரு. அநேகர் மேல இறங்கி கொண்டிருக்கிறாரு. விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம். இயேசுவுக்கு நன்றி. அநேகரை ஆண்டவருடைய கரம் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். காரணம், இங்கே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலர் அவருடைய தொடுதலை உணர்ந்தீர்கள். ஒரு கரம் உங்களை தொட்டதை உணர்ந்தீர்கள். ஒரு வல்லமை மின்சாரத்தை போல உங்களுக்குள்ள இறங்கினதை உணர்ந்தீர்கள். இப்போ நீங்கள் சோதித்து பாருங்க. கண்களுக்காக ஜெபித்தவங்க கண்ணை திறந்து சோதித்து பாருங்க. கட்டிகள், லம்ஸ் எங்கே இருந்த, மார்பில், வயிற்றில், தலையில், கழுத்தில் கட்டிகள் இருந்ததை சோதித்து பாருங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டு எலும்புகளில் சுகம், நரம்புகளிலே சுகம், கண்களிலே அநேகருக்கு சுகம், தெளிவான பார்வை, உங்களுடைய காதிலே சுகம், தெளிவாய் கேட்கிறது, உங்களுடைய கால்களிலே சுகம், நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. எழும்பி நடங்க. கைகளை உயர்த்த முடியாதவங்க உயர்த்தி பாருங்க. இப்போ வலது கரத்தை உயர்த்தி பாருங்க, இடது கரத்தை உயர்த்தி பாருங்க. உங்களுடைய எலும்புகளிலே சுகம், முதுகு எலும்பிலே சுகம். ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, இன்னும் 2 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ வியாதிக்காக ஜெபிக்கும் போது இயேசு தொட்டு நிறைய பேர் சுகமாகி இருக்கிறீங்க. நான் ஒரு சுகத்தை உணர்கிறேன். ஜெப நேரத்தில் இயேசு என்னை தொட்டா. இப்போ என் கண்ணில் மாற்றம், என்னுடைய காதில் மாற்றம், கட்டிகள் மறைஞ்சிருக்கு, சுகம் பெற்று இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கரம் உயர்த்துங்க, நல்ல உயர்த்துங்க. இப்படி உயர்த்த விட நல்ல உயர்த்துங்க. நிறைய பேர் சுகம் பெற்று, எனக்கு தெரியும் நிறைய பேர் விடுதலை சுகம் பெற்று இருக்கிறீங்க. எங்கே இருந்தாலும் கரம் உயர்த்துங்க. பின்னால் வரைக்கும் நிறைய பேர். இதில் இயேசுவை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இயேசு என்னை தொட்டா சுகமாயிட்டேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு 3-4 பேர் மேடைக்கு வாங்க. சீக்கிரம் உங்களுக்கு நடந்ததை சாட்சியாக சொல்ல போகிறீங்க. இப்போ கரம் வைத்து அல்லேலூயா பல்லவியை பாடுவோம்.
சுகம் பெற்றவங்க சீக்கிரம். அந்த சாட்சியை கேட்ட பிறகு அடுத்த 2 முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கண்ணில் சுகம் பெற்றிருக்கிறீங்க, கட்டி மறைந்து போயிருக்குது, வெட்கப்படக்கூட சோதிச்சு பாருங்க. முன்னால் வாங்க சீக்கிரம். பின்னால் இருந்தாலும் நீங்கள் வாங்க. கரமுயத்துங்க, எல்லாம் கரமுயத்தி அல்லேலூயா பல்லவியை பாடுவோம். அப்புறம் சாட்சி ஒரு 5 நிமிடம். விடுதலை பெற்றவங்க இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஃபெக்டிவான 3 சாட்சிகள். உங்க பேர் என்ன? பேர் வசந்தகுமாரி. வசந்தகுமாரி. வசந்தகுமார். என்ன காலில் பிரச்சனை? காலில் இந்த 2 வருஷம் எனக்கு நடக்க முடியாம ஒரே வேதனைங்க. ஒரு நடுக்கமா இருக்கு. இடுப்புல இருந்து கால் நடுங்குமா? ஆமாங்க. இடுப்புல இருந்து வலி. இருந்து வலி. 2 வருஷமா 2 வருஷமா நடக்க முடியலன்னா அப்புறம் எப்படி வந்தீங்க? அப்ப சரி இன்னைக்கு வரையிலோட முடியாம தான் ஓ, முடிய கஷ்டப்பட்டு நடந்து வந்து மக வீட்டுக்கு வந்தாங்க. 2 வருஷமா. இப்போ ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? ஜெபிக்கும் பொழுது இந்த விறுவிறுன்னு ஒரு இது இறங்குச்சுங்க. இப்ப இந்த வலி எவ்வளவு ஒரு வல்லமை இறங்கிச்சு. இப்போ வலி இல்லை. 2 வருஷமா அந்த வலி இல்லை. நல்லா நடந்து காமிங்க. இப்போ வேகமா நடந்து நல்லா நடந்து காமிங்க. இவ்வளோ மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்க முடியாதா? இது மாதிரி வலிக்கும். 2 வருஷமா இருந்த வேதனை, கால் எலும்பில் அப்படியே நடக்க முடியாது, கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க, கண்ணில் சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. யாரோ ஒருவர் ஒரு கண்ணில் தெளிவான பார்வை இல்லை, நீங்கள் ஜெபித்தீங்க, இப்போ தெளிவான பார்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். நீங்கள் மகிமைப்படுத்தினா அந்த சுகம் நிலைச்சு நிற்கும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு இயேசுவை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், சுகமானவங்க 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கன்னு கேட்டார். அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த கட்டிகள் மறைந்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை அந்த கட்டிக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். கண்களில் சுகம், காதில் சுகம் பெற்றவங்க, ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும், இப்போ நல்ல சுகம். அப்படி சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. இன்னொரு முறை பாட போகிறோம், நீங்கள் மேடைக்கு வரணும். சுகம் பெற்றவங்க பின்னால் இருந்தாலும் வாங்க. இன்னும் 2-3 பேர் சீக்கிரம் வாங்க. நீங்கள் பிறகு சாட்சி சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், விடுதலை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். எல்லாம் கரம் உயர்த்துங்க. இன்னொரு முறை இந்த பல்லவியை பாடுவோம். ஹல்லேலூயா. மகிமையான சாட்சியை கொண்டு காட்டி மறைந்து போன சாட்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலும்பெல்லாம் வலிக்கும், பின்னாடி எலும்பெல்லாம் வலியா இருந்தது, இங்கெல்லாம் வலியா இருந்தது. இப்போ நல்லா இருக்கு. கழுத்தெல்லாம் எலும்பெல்லாம் வலி. 10 வருஷமா 15 வருஷமா வலிக்குமா? 15 வருஷம் கழுத்து எலும்பு வலிக்கும், இடுப்பு எலும்பு வலிக்கும். ஆண்டவர் அவருடைய எலும்புகளை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்ப வலி இல்லை. இப்போ வலி இல்லை. உங்க பேர் என்ன? காயத்ரி.
காயத்ரி. காயத்ரி எங்கேருந்து வர்றீங்க? கவுண்டரும் இல்லை. ஓகே, காயத்ரியா 15 வருஷமா எலும்பில் இந்த வலிகளை மாற்றி ஆண்டவர் குணமாக்கியாரு. கரந்தட்டுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆசிட் அடிச்சதுனால முகமெல்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க. ஆசிட் அடிச்சதுனால 3 மாசம் ஆச்சு. கீழே விழுந்தது தெரியும். செத்து போனச்சார். டாக்டர் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும், 1 வருஷத்துக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னார். அதையும் மீறி இன்னைக்கு வந்து உங்களை பார்க்கணும், முடிச்சா பண்ணணும்னு வந்தார். கர்த்தராஜ் இப்படியெல்லாம் பேசவே முடியாது, இப்படிலாம் பேச முடியாது, நடக்கவே முடியாது. ஆண்டவர் குணமாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி அவங்களால நடக்க முடியாது, இந்த மாதிரி பேச முடியாது. டாக்டர்கிட்டே சொல்லிட்டாங்க, கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லி. அவங்க இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிறாங்க. இப்ப நல்லா பேசுறாங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். போங்க, பத்திரமா கூடுங்க. ஓகே. 2 வருஷமா இடது கண்ணுல பிரச்சனை, தலையிலையும் தீராத வேதனை. ஆண்டவர் 2ஐயும் குணமாக்கியிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்ணு வலி, கண்ணு தண்ணி வடிகிறது. ஒரு கண்ணு, ஒரே கண்ணு. கண்ணு எப்போ? ஆமாங்க. பார்வை சரியில்லை, சரியில்லை. தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு காலமா பிரச்சனை? 3 வருஷமா இருந்துச்சு. 3 வருஷமா. இப்போ ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு நல்லா இருக்குது, கண்ணு தெளிவா நல்லா இருக்கு. தெரியுது. ரொம்ப தலைவலி வந்து உட்கார்ந்துருக்க முடியல, அதெல்லாம் வலியா இருந்துச்சு. அந்த தலைவலியே எனக்கு போயிடுச்சு. இப்போ நல்லா தெரியுதா? இந்த அந்த கண்ணை மூடுங்க. இந்த கண்ணில் பாருங்க, தெரியுற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மந்திர பெல்லிசோனி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக, விலகுவதாக. அசுத்த ஆவிகள் விலகுவதாக. மந்திர பெல்லிசோனி ஆவிகள் விலகுவதாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆவியானவர் விடுதலையோடு கிரியை செய்கிறபடியால் பொல்லாத ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. வெளியேறு பொல்லாத ஆவியே. மந்திர வல்லமைகள் எரிவதாக. பில்லிசோனிய வல்லமைகள் எரிவதாக. தகடுகள் எரிவதாக. விடுதலை உண்டாவதாக. பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லா வலதுகரம் உயர்த்த. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க இன்னும் சிலரை விட்டு அந்த ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறார். அது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, சிலருக்குள்ளே தற்கொலையை தூண்டுகிற ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது. வெளியேறு பொல்லாத ஆவியே. இங்க இருக்கிற யார் மீதும் உனக்கு அதிகாரம் இல்லை. சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பில்லிசோனிய வல்லமை எரிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகு. உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் மந்திர வல்லமை எரிகிறது. Thank you Lord, thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. Thank you Lord. உமக்கு நன்றி. எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், சிலரை தற்கொலை பண்ண தூண்டுகிற ஆவி, சில குடும்பத்தை பாழாக்குகிற பில்லிசோனிய மந்திர ஆவி கிரியை செய்கிறார். அந்த ஆவிகள் வெளியேற போகிறார். எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. கண்களை மூடி ஜெபிக்கணும். அந்த ஆவிகள் அலறி கொண்டு வெளியேற போகிறார். நம்ம ஆட்கள் முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. பொல்லாத ஆவி வெளியேற போகிறார். வா வெளியே பொல்லாத ஆவியே. அலறி கொண்டு வெளியேற போகிறார். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வெளியேறுவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக.
அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக, தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் வெளியேறுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளியேறு பொல்லாத ஆவியே, உன்னை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Come out your devil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அந்த ஆவிகள் எரியட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியினுடைய கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. Thank you Lord. மக்கு நன்றி. எரியட்டும் அந்த பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. Amen Lord. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. In the name of Jesus, in the name of Jesus. பொல்லாத ஆவிகள் விலகட்டும், சத்தனுடைய கிரியைகள் அழியட்டும். விலக பொல்லாத ஆவியே, எரியட்டும் என்ற பொல்லாத பிசாசின் கிரியைகள். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen Lord. In the name of Jesus, in the name of Amen. இயேசுவின் நாமம். Amen. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே பில்லிசூனிய கிரியைகள் எரியட்டும், தகடுகள் எரியட்டும், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை உண்டாவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. உன்னை கடிந்து புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். நிறைய பேர் விடுதலை பெற்று இருக்கிறீங்க. பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ராத்திரியில் தூங்க முடியல, இனிமேல் ஒரு இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை தந்துரு. கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆட்சேபிக்க போகிறோம். எனக்கு ஒரு வேலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும், குழந்தை செல்வம், கற்பத்தின் கனி வேணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம். உன்னுடைய பிஸ்னஸ்ஸு, வேலை, குடும்பம், குடும்பம் ரட்சிக்கப்பட, பிள்ளைகளுடைய திருமண காரியம், எந்த ஆசீர்வாதம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு நன்மையை வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும் அப்படி விரும்புகிறவங்க கரம் வைத்துங்க, கரம் வைத்து கண்களை மூடுங்க. 2 நிமிடம் குறிப்பாக கருத்தாக இயேசுகிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த அற்புதம் என் வீட்டில் நடக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசுவே என் குடும்பத்தில் இந்த சமாதானம் உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வேலை உண்டாகணும், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும், வீடு கட்டப்படணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம் உண்டாகணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆண்டவரே கடன் பிரச்சனை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிறார், உங்களை மகிழ பண்ணுகிறார். வீடு போய் சேருவதற்குள்ள அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கான வழி திறக்கப்படுகிறார், அற்புதத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தீங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜெப வீட்டில் வந்திருக்கிறாங்க. என்னென்ன காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. நீர் அவளை மகிழ பண்ணுவீராக. கற்பத்தின் கனிகளை கொடுத்து குழந்தை என்கிற ஆசீர்வாதத்தை அருளுவீராக. ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றி அருளும், வேலைக்காக வழி திறந்தருளும், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அருளும். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக. அவருடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே,
நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். இது உம்முடைய வீடு, இது உம்முடைய ஜப வீடு. இங்கே தினமும் 24 மணி நேரமும் ஜபம் நடப்பதாக. இங்கே துதியின் சத்தம், ஜப சத்தம் எழும்புவதாக. ஒவ்வொரு வாரமும் இங்கே அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்தும். நீ தெரிந்து கொண்ட ஆண்டவரை உம்முடைய தாசனுக்காக செபிக்கிறோம். நீர் எழுப்பின உம்முடைய ஊழியக்காரருக்காக செபிக்கிறோம். அந்த மகன் மீது உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதுவரை கண்டிராத அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். பலத்த அற்புத அடையாளங்களை மகனை கொண்டு செய்யும். இந்த எல்லைக்குழுமை அறியாத திரள் கூட்ட மக்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆராதனை அல்ல, பல ஆராதனைகள் தொடர்ந்து நடக்க போகிறது. தொடர்ந்து நடக்க போகிறது. திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறீர் ஆண்டவரே. மந்தை பெருகுவதை போல சபை பெருகும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். என் வார்த்தையின்படி தீவிரமாய் நடப்பிக்க போகிறீர். உம்மை அறியாத அநேகர் இந்த இடத்தில் வந்து உம்மை தரிசிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நான் இயேசுவை கண்டேன், அவர் என்னோடு பேசினார் என்று அநேகர் சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறியாதிருக்கிற மக்கள் வந்து உம்மை தரிசிக்க போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும். நீர் விரும்புகிறபடியே இந்த ஊழியம் நடக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியமும் நடக்கட்டும். அதற்காக அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.